திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அடுத்த முல்லையில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ லட்சுமி நாராயண பெருமாள் 13ஆம் ஆண்டு பரமபதவாசல் திறப்பு. திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு கோவிந்தா கோவிந்தா என முழக்கமிட்டு சுவாமி தரிசனம் செய்தனர். மார்கழி மாதத்தில் வரும் வளர்பிறை நாள் இந்துக்களால் வைகுண்ட ஏகாதசி கொண்டாடப்படுகிறது. இது மறுகள் மாதத்தில் வரும். வைணவர்கள் தாம் வழிபடும் திருமாலின் இருப்பிடமாக கருதும் வைகுண்டத்தின் கதவுகள் இன்று திறக்கப்படுவதாக நம்புகின்றனர். இந்நாளில் முன்னிரவில் உறங்காது இருந்து திருமாலின் புகழ்பாடி கோவில் செல்வர். விடியற்காலையில் பெருமாள் கோவில்களில் பொதுவாக வடக்கு திசையில் என்று மூடப்பட்டிருந்து இன்று மட்டும் திறக்கும் சொர்க்கவாயில் எனும் பரமபத வாசல் திறப்பு நிகழ்ச்சி கொண்டாடப்படுகிறது. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அடுத்த முல்லையில் 450 ஆண்டு பழமை வாய்ந்த அருள்மிகு லட்சுமி நாராயண பெருமாள் ஆலயத்தில் 13ஆம் ஆண்டு சொர்க்கவாசல் திறப்பு நடைபெற்றது. சொர்க்கவாசல் வழியாக மூங்கில் பல்லாக்கில் சுவாமி எழுந்தருளி ஆலய சுற்று பிரகாரத்தை சுற்றி பக்தர்களுக்கு காட்சியளித்தார். லட்சுமி நாராயண பெருமாள் அப்போது பக்தர்கள் கோவிந்தா கோவிந்தா என முழக்கமிட்டு சுவாமி தரிசனம் செய்தனர். அதன் பின்னர் சுவாமிக்கு கற்பூர தீபாராதனை நடைபெற்றது. கோவிலில் உள்ள மூலவருக்கு 10 லட்சம் ரூபாய் நோட்டுகளால் அலங்கரிக்கப்பட்ட பக்தர்களுக்கு காட்சியளித்தார். திருப்பத்தூர் மாவட்ட தவசி நியூஸ் மாவட்ட செய்தியாளர் சி. ரமேஷ். நாட்கள் மார்கழி மாதங்களாக வரும். பெருமாளுக்கோ சுவாமிக்கோ திருவம்பாவை திருப்பாவை பள்ளியலைச்சி என்று பாட